மக்களவை தேர்தலை ஒட்டி திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன் முயற்சியில் வெளியாகியுள்ள தேர்தல் பாடல் ஒன்று சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த பாடலின் நோக்கம் குறித்து கரு பழனியப்பன், இசையமைப்பாளர் இமான் ஆகியோர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பகிர்ந்து கொண்டுள்ள தகவல்களை தற்போது கேட்கலாம். இந்த தேர்தலிலும் தெரிஞ்சு போகும் பலர் யோக்கியத. தேர்தல் வருது ஜனங்க ஜாகிரத. இந்த தேர்தலிலும் தெரிஞ்சு போகும் பலர் யோக்கியத. ஓட்டுக்கு காசு தந்தா உதச்சு எவன துரத்துடா. உரிமைய வாங்க வந்தா ஊரை கூட்டி கொளுத்துடா. ஒட்டு மொத்த நிலம மாற ஓட்டுதானே ஆயுதம். அதை எண்ணி நாம வாக்களிச்சா வாழும் ஜனநாயகம். இமான் இசையில் யுகபாரதி எழுதியுள்ள இந்த பாடல் கடந்த 4.5 ஆண்டு ஆட்சியை திரும்பி பார்க்க வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்கிறார் இயக்குனர் கரு பழனியப்பன். ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கடந்த 4.5 ஆண்டுகளில் என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியிருக்கு. அது ஞாபகத்தை வச்சுட்டு தான் போய் பொத்தான அழுத்த போகிறோம் இல்லையா? அப்போ ஏதாவது 1-2 விட்டு போயிட போதுப்பா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்கிறதா அந்த பாட்டுடைய நோக்கம். இதெல்லாம் நடந்திருக்கு, பார்த்துக்கங்க. ஒரு குயிக் ரீவைண்டாக அதை பண்ணிடணும்னு நினச்சோம். அப்படி தான் இந்த பாட்டை தொடங்குனது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடூரம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்த கருத்துக்கள் இந்த பாடலில் இடம்பெற்றுள்ளன. இப்போ தேர்தல் வருதுன்னு தொடங்குற இந்த பாடல்ல முதல்ல வரக்கூடியதே இந்த பொள்ளாச்சி மண்ணில் நடந்த அந்த சம்பவத்தை வெளியில சொல்ல விடலை. இப்போ ஆளுங்கட்சியே கூட்டணி போட்டு இந்த விஷயத்தை அமுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதில் லிரிக்ஸே இருக்கு. அவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தையை தொடக்கத்திலேயே நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல ஆளுங்கட்சி தான் அதை வெளியில விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்பொழுதுமே ஆளுகின்றவர்கள் தேர்தல் நேரத்தில் பொதுவாக சட்டம் ஒழுங்கு கெடுவதை பற்றி, தவறான நிகழ்ச்சிகள் நடக்கிறதை பற்றி வெளியே வரக்கூடாதுன்னு விரும்புவாங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற அனைவரின் மனதிலும் இது போன்ற சம்பவங்களுக்கு தீர்வு என்ன என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியாது என சுட்டிக்காட்டுகிறார் இயக்குனர். இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்படி ஒரு சிக்கலுங்க, இப்படி ஒரு அவமானங்க, இப்படி ஒரு துன்பம் நேர்ந்துருக்குங்க, அதுக்கு நீங்கள் துடிக்க வேணாமா? இதில் என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சி? நேற்றைய ஆளுங்கட்சி இன்றைய எதிர்கட்சி, இன்றைய எதிர்கட்சி அந்த ஆளுங்கட்சி, அதையெல்லாம் விட்டுருங்க. எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்குது, என்ன செய்வீங்க நீங்கள்? அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பரப்புரை பாடல் போல வாக்காளருக்கான விழிப்புணர்வு பாடலை வெளியிடுவதே தங்கள் நோக்கம் என கூறுகிறார் பழனியப்பன். ஒரு படத்துக்குள்ளே கொண்டு போய் இவ்வளவு விஷயத்தையும் வைக்க முடியாது, அது கதை சார்ந்து ஆகிடும். அப்படிங்கிறனால கதையாக படமாக எடுத்தால் இவ்வளவு வலிமையாக இவ்வளவு கோபமாக சொல்ல முடியாது இவ்வளவு விஷயங்களை. அதனால ஒரு தனிப்பாடலாக இருந்துட்டு போகுது. தேர்தலுக்கு ஒரு பாட்டு எல்லோரும் போடுறாங்கல்ல, எல்லா கட்சியும் போடுறாங்க ஒரு பாட்டு. சாமானியனுக்கு ஒரு பாட்டு வேணும்ல, வாக்காளனுக்கு ஒரு பாட்டு வேணும்ல. அப்போ இது வாக்காளன் பாட்டாக இருந்துட்டு போகுது இந்த பாட்டுன்னு நினச்சோம். நியாயமான கேள்விகளையே தங்கள் படைப்பில் முன்வைத்திருப்பதாக குறிப்பிடுகிறார் இசையமைப்பாளர் இமான். 5 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம், இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு நியாயமாக எழக்கூடிய ஒரு கேள்விகளாக தான் இந்த பாடலை நான் பார்க்குறேன். நிலைமையை மாற்றி யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்று கூறும் இந்த பாடல் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.